வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சக்தி மசாலா சுவையோ சுவை. டிவியில் வர ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே வெவ்வேறு வயசுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ஆனால் நாம சாப்பாட்டை பற்றி பேசுறதுனால இந்த நிகழ்ச்சி எல்லா வயசுக்காரங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சிக்கு போலாமா? சுவையோ சுவை. சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில முதல் பகுதி கிராமத்து விருந்து. நகர சூழல்ல வளர்ந்து வர இன்றைய தலைமுறைக்கு அவங்க முன்னோர்கள் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை இப்போ சமைக்கலாம்னு ஆசைப்பட்டா சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை. ஆனா நம்ம மறந்து போன இந்த சமையலை மண்மனம் மாறாம பாடிக்கிட்டே சொல்லி தர வராங்க நம்ம பாட்டி பறவை முனியம்மா. இதோ கிராமத்து விருந்து. இந்த கீரை ரசம் வந்து எத்தனை வகை கீரைனாலும் சேரலாம். இப்போ நாங்கள் சேர்க்கக்கூடியது பாருங்க, சிறுகீரை, வல்லாரக்கீரை, வெந்தயக்கீரை, இந்த மூணு இப்போ வச்சுருக்கோம். அது மேலுக்கு கொஞ்சம் நல்லது, சாப்பிட்றதுக்கும் ருசியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சட்டி காயமும் இந்த நெய்யை அதில் ஊற்றணும். இப்போ இந்த நெய் அடுப்பில் இருக்குது பாருங்க. இது வந்து பட்டை, இது வந்து சோம்பு, இது வந்து பச்சை மிளகாய், இது வெங்காயம், இது வந்து அரைக்கீரை, இது வல்லாரக்கீரை, இது வெந்தயக்கீரை. நம்ம என்ன கீரை சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம், மேலுக்கு நல்லது. ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வதங்கிருச்சு, லேசாக தண்ணி ஊற்றிடணும். தேவையான அளவு உப்பு, இது கொதிச்சு வேகக்குள்ள இந்த மிளகும் இந்த பொரியலையும் இடிச்சுக்கணும். இது வந்து பொரியல். இந்த நல்லா இந்த நுணிக்காச்சு பட்டு போல். இந்த கீரை வந்து வதக்கினதுலேயே முக்கால்வாசி வெந்து போச்சு. இந்த பார்த்தீங்களா, வெந்துருச்சு. இது வந்து தேங்காய் பால், இது வந்து கொத்தமல்லி, இது கருவேப்பிலை. தண்டவாளம் போலே நாமும் பிரிஞ்சிருக்க வேண்டாமுங்க, தண்டவாளம் போலே நாமும் பிரிஞ்சிருக்க வேணாமுங்க, சந்தனமும் மனமும் போலே சேர்ந்தேதான் இருப்பமுங்க, சந்தனமும் மனமும் போலே சேர்ந்தேதான் இருப்பமுங்க. அக்கறையா நானும் இங்கே கீரை ரசம் செஞ்சு வச்சேன், அக்கறையா நானும் இங்கே
கீரை ரசம் செஞ்சிருக்கேன் சர்க்கரையா பேசும் மச்சான் சாப்பிடத்தான் வந்தீருங்க சர்க்கரை போல் பேசும் மச்சான் சாப்பிடத்தான் வந்தீருங்க சர்க்கரை போல் பேசும் மச்சான் சாப்பிடத்தான் வந்தீருங்க. கொஞ்ச நேரம் இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இறக்க போகிற நேரத்தில் இந்த மிளகு பொரிகடலை நம்மளுக்கு கவன் கட்டியிருந்தாலும் கூட ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட இந்த மிளகும் பொரியல்லையும் நம்ம சாப்பிட்றோம். அது மாதிரி இந்த கீரையில் அப்படியே தூவி இந்த கீரை ரசத்தோடு அப்படியே இறக்கி வச்சிடணும். சாதத்தில் ஊற்றி சாப்பிடணுமா இல்லை வெறும் சாப்பிடணுமா எப்படி தேவையோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். வாசமாக இருக்கும். எந்த கீரைனாலும் போட்டுக்கலாம். இப்போ வல்லாரக்கீரை, நம்ம அரைக்கீரை, வெண்டைக்கீரை இதில் போட்டிருக்கோம். இன்னும் என்னென்னமா கீரைலாம் இருக்குது. அந்த கீரை உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ கொஞ்சோண்டு சும்மா ஒரு பிடிச்சோடி கூட கம்மி பண்ணி போட்டு அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிடலாம். சும்மா இருத்து அப்படியே இப்படி ஊற்றி சாப்பிடணுமா அந்த கீரையோட அப்படியே இருத்து சாப்பிடலாம். இந்த கீரையை கொதிக்க வச்சு ரசம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இப்போ நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் உள்ள ஒரு ருசி ஒரு மனம் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாரம் கிராமத்து விருந்தில் கீரை ரசம் வச்சு உங்களுக்கெல்லாம் காமிச்சாச்சு. அடுத்த வாரம் வரை இரவு 10 மணிக்கு மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி மைக்ரோவேவ் குக்கிங். வளர்ந்து வர இந்த எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துல நம்ம சமையல் அறை கூட நவீனமாயிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில சில வருடங்களுக்கு முன்னாலேயே நம்ம சமையல் அறையில நுழைஞ்ச ஒரு சாதனம் தான் மைக்ரோவேவ் அவன். மைக்ரோவேவ் அவன் வச்சு என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் மைக்ரோவேவ் அவன் வச்சு இதெல்லாம் கூட சமைக்கலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் புதுசா சமையல் குறிப்பை தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம். இது மைக்ரோவேவ் குக்கிங். வணக்கம். மைக்ரோவேவ் குக்கிங்கில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம தினசரி யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதை எப்படி நம்ம மைக்ரோவேவில் செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து எப்படி நெய் எப்படி காய்ச்சறதுங்கிறது, அதுவும் மைக்ரோவேவில் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது கொஞ்சம் பட்டர், கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம், அப்புறம் வந்து ஒரு வெள்ளைக்கட்டி ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இது வந்து இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமாக குறிச்சிக்க வேண்டியது என்னன்னாக்க, இந்த பட்டர் வெண்ணெயை வந்து எவ்வளோ நேரம் நம்ம மைக்ரோவேவில் வைக்கணும், உருகிற வரைக்கும் ஒரு டெம்பரேச்சரில் வைக்கணும். அப்புறம் அடுத்தபடியாக அந்த உருகின வெண்ணெயை வந்து எப்படி நெய்யாக எப்படி அதை மாற்றுறதுன்னு அந்த ஒரு டெம்பரேச்சர் நீங்கள் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 100 கிராம் பட்டர். இது இப்போ இதை வந்து நம்ம ஹை பவரில் தான் முதல்ல வைக்கிறோம். ஹை பவரில் வச்சு ரெகுலர் மைக்ரோவேவ் இதில் ஹை பவரில் ஒரு 4 மினிட்ஸ் வைக்கிறோம். நீங்கள் முதல் தரம் பண்ணுறது மட்டும் நீங்கள் எவ்வளவு அளவு எடுத்துக்கிறீங்கிறத கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 100 கிராம்ஸ்னால் நீங்கள் இதே மாதிரியே செஞ்சிடலாம். அண்ட் அகெயின் உங்கள் மைக்ரோவேவ் தகுந்தபடிக்கு இதை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல ஹாட் லிக்விடாக வரும் இல்லையா, சூடான ஒரு திரவியம், கொழுப்பு திரவியமாக இருக்கும் இல்லையா அது. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த அப்படியே டைம் செட் பண்ணி வச்சுட்டாக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கிறதா இருந்தாக்க ஒரு 4 நிமிஷம் இல்லைன்னா 3.5 மினிட்ஸ், அதாவது 3 மினிட்ஸ், ஓகே, 3.5 நிமிஷம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் 100 கிராம் எடுத்துக்கிறதா இருந்தாக்கா 4 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க மைக்ரோவேவில். செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிட்ட இருந்துக்கோங்க. அதிகமாக எடுத்துக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இது ஒவ்வொருத்தர் மைக்ரோவேவை பொருத்தமான ஒரு டைம் இது. ஸோ இப்போ இந்த முதல் 3 நிமிஷத்தில் வந்து 3 நிமிஷத்தில் என்ன ஆகும்னாக்க வந்து இது அந்த வெண்ணெய் முதல்ல உருகி நல்லா தண்ணியாக ஆயிக்கும். ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து இந்த உருகின வெண்ணெய் வந்து நம்ம இப்போ கடாயில் வச்சு செய்யும்போது என்ன பண்ணுறோம் இல்லையா, அது நல்லா அடியில் நல்லா ஒரு முருகலாக வர அளவுக்கு நம்ம காய்ச்சிரும் இல்லையா நெய்யை. ஸோ அந்த மாதிரி அந்த பக்குவத்துக்கு நம்ம அதை கொண்டுக்கணும். அண்ட் இன்னொன்று நான் என்ன திருப்பி இன்னொன்று சொல்வேனாக்கா, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பருப்பெல்லாம் பார்க்கும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம நல்லா பொன்னிறமாக அதை நல்லா ஃபினிஷிங் வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நெய்யிலையும் வந்து அந்த நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும்
அதை நல்லா காய்ச்சணும். சில பேர் வந்து பொங்குற வரைக்கும் அந்த மாதிரி முன்னாடி ஸ்டேஜ்னாக்கா அது நிறைய நாள் அந்த கடைசி நெய் பாகங்கள் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்லா அது அந்த கசண்டு நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் நீங்கள் அதை விட்டிங்கனாக்கா ரொம்ப நாள் நல்லா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ட்ராப்பும் அவ்வளோ நல்லா சுவையாக இருக்கும். இப்போ அது வந்து ஆயிருக்கு. இது எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து இந்த பட்டர் வந்து பட்டர் முதல்ல மெல்ட் ஆகி நல்ல ஒரு லிக்விடாக ஆகிருக்கு இல்லையா, தண்ணி ஆகிருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம இதை ப்ரௌனிங்க்கு வைக்கணும். நல்லா லேசாக கலக்கினீங்கனாலே இந்த சூட்டுக்கே இந்த எல்லா வெண்ணையும் உருகிரும். அதில் இப்போ வந்து மைக்ரோவேவில் வந்து நம்ம இப்போ 180ங்கிறது வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட்டு. இது வந்து 450 வாட்டேஜில் வச்சுருக்கோம் இதை. ஸோ இது வந்து சில மைக்ரோவேவ்ஸில் வந்து இந்த மாதிரி வாட்ஸ் காமிக்கும், அதாவது வாட்டேஜ் பவர் காமிக்கும். அப்படி இல்லைன்னா மீடியம் ஹை லோன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நீங்கள் மீடியம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த 450ல் வச்சு 2 minutes வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இது ஆல்மோஸ்ட் ப்ரௌன் ஆகிருக்கும். இது எப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வெண்ணெய் வந்து நல்லா உருகி ரூம் டெம்பரேச்சரில் இருந்து உங்களுக்கு மைக்ரோவேவும் ஏற்கனவே நீங்கள் அதை மைக்ரோவேவ் ரொம்ப நேரம் ஒரு 1 or 2 hours யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா 2 நிமிஷம் வச்சுக்கோங்க, அதே உங்களுக்கு நல்லா உருகிரும். அண்ட் அப்படி இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ மைக்ரோவேவ் வந்து நல்லா கூலாக தான் இருக்குது, அதாவது ஹீட் ஒன்றும் ஆகலை, டெம்பரேச்சர் நல்லா இருக்குது, அதுமாரி நீங்கள் வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நல்லா பிளாக் மாதிரி இருக்குனாக்க அப்போ வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 4 minutes வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் நீங்கள் முதல் தடவை செய்யும்போது நீங்கள் அதை உங்களோட ஓன் சொந்த மைக்ரோவேவோட எப்படி அதை பிஹேவ் பண்ணுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வெண்ணெய் காய்ச்சி நெய் எடுக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இதை ஏன் நம்ம வந்து இப்போ மைக்ரோவேவில் செஞ்சு காட்டணும்னு நீங்கள் நிறைய பேர் யோஜனை பண்ணலாம். இப்போ வந்து மைக்ரோவேவை பொறுத்த வரைக்கும் வந்து அது எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் மேபி ரீஹீட்டிங் இல்லைன்னா காஃபி சூடு பண்ணிக்கிறது, வெந்நீர் தண்ணி சூடு பண்ணிக்கிறது, இல்லைன்னா ரீஹீட்டிங், இந்த மாதிரி பர்பஸ் தான் யூஸ் ஆகும்னு நிறைய பேர் பரவாயில்ல நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ மைக்ரோவேவ் வந்து தினசரி சமையல்லையுமே அதை யூஸ் பண்ணலாங்கிறது செஞ்சு காட்டிக்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ரெசிபி வந்து நம்ம இதை நெய் எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் நம்மளுக்கு வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கெஸ்ட் வராங்க, நல்லா வாசனையாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னாக்க அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு 2 ஸ்பூன் நெய்யை வந்து நீங்கள் ஸ்டவ்வில் காய்ச்சினீங்கன்னா அது உங்களுக்கு பதமே கரெக்டாக வராது இல்லையா. ஸோ அதனால் வந்து அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நம்ம மைக்ரோவேவில் டக்குன்னு இந்த டைமிங்ஸ் நீங்கள் நோட் பண்ணி குறித்து வச்சுக்கிட்டிங்கனாக்க டக்குன்னு நீங்கள் நோட் பண்ணி அதை போட்டு ரொம்ப நல்லா. அண்ட் மைக்ரோவேவில் நான் சொல்கிற மாதிரி அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பாக்கி மசாலாக்கள் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு பியூர் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம செய்யலாம் அது மைக்ரோவேவ் வச்சுட்டு. ஸோ இது வந்து எப்படியா இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இது இன்னும் ஒரு ஸ்டேஜ் கொண்டு வரணும் அதை, ஏன்னா இன்னும் வந்து நல்லா ப்ரௌன் இன்னும் ஆகலை இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து முதல்ல 4 minutes வந்து ஹை பவரில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 2 minutes வந்து மீடியம் பவர், அதாவது 450 wattsல வைக்கிறோம். இப்போ லாஸ்ட் ஒரு 1 minute மட்டும் அதை ஹை பவரில் வச்சோன்னா நல்லா பர்ஃபெக்டாக ப்ரௌனிங் ஆயிரும். ஏன்னா நல்லா ஹாட்டாக இருக்குது நெய். இது வந்து மைக்ரோவேவ் மோடில் 1 minute வச்சிடலாம். இப்போ வந்து இந்த நெய்யோட வந்து நம்ம இப்போ இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரையும் வெல்லமும் ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தங்க வீட்டில் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ சில பேர் வீட்டில் முருங்கைக்கீரை ஒரு சும்மா ஒரு கொத்து எடுத்து அதில் போடுவாங்க. அதே மாதிரி வெல்லம் போட்டாலும் அது ரொம்ப சுவையாக கடைசி சொட்டு வரைக்கும் அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும் அது. அண்ட் ஆல்சோ சில பேர் வீட்டில் ஒரு கல் உப்பு கூட எடுத்து அதில் போடுவாங்க. ஸோ இது மாதிரி பலவித பழக்கங்கள் இருக்குது நெய் காய்ச்சும் போது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ரொட்டீனாக பண்ணுறீங்களோ அதையும் இதோட சேர்ந்து பண்ணலாம். இப்போ மைக்ரோவேவில் வச்சனால நம்ம வந்து ரொட்டீனாக ஆட் பண்ணுற முருங்கீரை ஆட் பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக இதை ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல வாசனை வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா முருகி நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த முருங்கைக்கீரை எடுத்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். அதை இதை கலரிட்டு ஆல்சோ இந்த வெல்லத்தையும் இதோட ஆட் பண்ணிடலாம்.
இந்த வாசனை நல்லா வர்றதுக்காக இன்னொரு ஜஸ்ட் ஒரு 1 minute வச்சிடலாம். அதே மாதிரி ஹை பவரில். ஸோ இப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த நெய்யோட கசண்டு இருக்குது பார்த்தீங்களா, நெய் நல்லா கரெக்டாக, அதாவது நம்ம அப்படியே கணக்கு போட்ட மாதிரி கரெக்டாக வந்துடுது இது. ஸோ இந்த மாதிரி வந்து மைக்ரோவேவில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அண்ட் அகெயின் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லா வாசனையாக நெய் வேணும் அப்படின்னாக்கா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes நீங்கள் எடுத்து வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் நெய்யாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இதை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து கசண்டும் வந்து அவ்வளோ அதிகம் வரல பாருங்கள். அதாவது இப்போ சில இடங்கள்லாம் வந்து அந்த பாத்திரத்துக்கு அடியில் எவ்வளோ கசண்டு நினைக்கிறது, அதை எப்படி வேஸ்ட் பண்ணுறதான்னு தெரியாது, நம்ம இல்லைன்னா யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு முடியவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நீட்டாக நல்லா வந்துடும். ஸோ அது கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அண்ட் அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு ரொம்ப வித்தியாசமான ஒரு உணவே மருந்து அப்படிங்கிறது நம்ம முன்னோடி சித்தர்கள் சொல்லியிருக்கிற விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எந்த மாதிரி உணவு வகைகளை சேர்த்துக்கணும், எந்த மாதிரி உணவு வகைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே பெரும்பாலான நோய்கள் நம்ம கிட்டேயே வராதுங்க. அதுக்காக பத்திய சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மாதிரி அதே நேரத்தில் வாய்க்கும் ருசியாக இருக்கிற மாதிரி நிறைய சமையல் குறிப்புகளை சொல்கிறது தான் இந்த பகுதி. இன்னைக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு சமையல் குறிப்பை சொல்ல போகிறாங்க டயட்டீஷியன் அம்பிகா சேகர். இதோ ஆரோக்கிய சமையல். வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கொள்ளு மார்க்கண்டம் சூப்பு. மார்க்கண்ட எலும்புங்கிறது வந்து ஆட்டோட செஸ்ட் போர்ஷன். ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு ரொம்ப தின்னாக இருக்கும். அதே மாதிரி அதில் வந்து மட்டனும் அதிகமாக இருக்காது உங்களுக்கு. அதனால் அதில் கொழுப்பு வந்து நம்ம உடம்புக்கு நல்லது தான். ப்ளஸ் வந்து அந்த எலும்பில் இருக்கிற கால்சியம், அந்த ஃபேட்டு, ப்ரோட்டீன் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையானது. அதனால் வந்து முழுசாக மட்டன் வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். அது மாதிரி ஃபுல்லாக அவாய்ட் பண்ணாமல் எப்போவாது இந்த மாதிரி வந்து எலும்பு மட்டும் யூஸ் பண்ணி சூப் பண்ணி சாப்பிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மார்க்கண்ட எலும்பு வாங்கியிருக்கேன் நான். அதை வந்து நீங்கள் அதில் கொஞ்சம் இதில் வந்து அந்த மட்டனும் பீசஸும் இருக்குது. அதனால் வந்து நம்ம அந்த கொழுப்பை வச்சே வந்து இந்த ரெசிபி செஞ்சிடலாம். யூஸ்வலாக வந்து இதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணேன். அது கூட இல்லாமல் எப்படி இந்த சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கழுவின மட்டனை வந்து இந்த எலும்பு வந்து நல்லா வதக்கிக்கணும். இந்த எலும்போடு கொஞ்சம் கறி ஒட்டிகிட்டு இருக்கிறதால அதில் இருக்க அந்த கொழுப்பே வந்து இது வதங்கிறதுக்கு யூஸ் ஆகிடும். அந்த பிங்க் கலர் வந்து கொஞ்சம் கலர் மாறி ஒயிட் கலர் ஆகும். அது வரைக்கும் வதக்கணும். இப்போ இது பாருங்கள், இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தான் வதக்கினேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இதோடு வந்து நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்க்குறேன். ரெண்டு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதை வந்து நம்ம ஒரு மட்டன் வந்து நல்லா வேகணும். அதனால் ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மசிச்சு இந்த ஜூஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இது ஸ்டீம் வந்ததும் இது வந்து வெயிட் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுடலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கொள்ளு வந்து தனியாக வறுத்துக்கணும். ஸ்டீம் வந்துருச்சு, வெயிட் போட்டுடலாம். இது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம இந்த கொள்ளு வறுத்துக்கலாம். 50 கிராம் கொள்ளு இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து இதுலேயே நம்ம லேசாக வறுத்துக்கணும். கொள்ளு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுத்து யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு பாருங்க. இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸ்டீம் வந்துச்சு. இந்த வெயிட் போட்டுட்டு கொள்ளும் கொஞ்சம் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். ஒரு 2 to 3 விசில்ஸ் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மசிச்சுட்டு இந்த சூப் எக்ஸ்ட்ராக்டோட ஆட் பண்ணிக்கிறோம். கொள்ளு வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த கொள்ளோட வந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எலும்பும் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம நல்லா மசிச்சுட்டு அந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதே ரெசிபி வந்து நீங்கள் இந்த பீசஸோடவே சாப்பிடலாம். இதோட அந்த கொள்ளும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நான் வந்து இப்போ மெயினாக வந்து டயட் பண்ணுறவங்களுக்காக செய்கிறதால நான் வந்து இதை கொஞ்சம் வடிகட்டிடுறேன். இந்த கொள்ளோட இதை ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் இந்த சூப்போட இந்த கொள்ளும் சேர்கிற மாதிரி கொதிச்சதும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணோம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த கொள்ளு சேர்த்து கொள்ளோட நீங்கள் இப்போ சாப்பிடும்போது நீங்கள் அந்த கொள்ளு முழுசாக சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஷூ இருக்கணும், அதாவது மென்று சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் டயட் பண்ணும்போது. அதனால நான் முழுசாக கொள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் கொள்ளு சாப்பிட்டுட்டு இந்த சூப்பும் சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் இந்த ரெசிபி வந்து நைட் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கொள்ளு வந்து ஹை ப்ரோட்டீன்ங்கிறதால டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எப்படின்னா இந்த கொள்ளு வந்து அவங்க முழுசாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதை வந்து மிக்சியில் ஒரு சுற்று அரைச்சிட்டு அதோட இந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிளெயின் சூப் மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சூப் வந்து விளையாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல உகந்த சூப்பு. என்னென்னா இதில் நல்ல ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து கேன்சர் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் டிபி பேஷண்ட் அவங்களுக்குலாம் வந்து வாரத்தில் 2 தரம் கூட பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப சத்தான உணவு. இப்போ டயட் பண்ணுறவங்க, அப்புறம் ஹார்ட் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் டயபெட்டிக், இவங்கெல்லாம் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தரம் இந்த மாதிரி சூப் பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் இந்த சூப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் ரொம்பவே சுவையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதை பார்த்து ரசிச்சா போதாது, சமைச்சு பாருங்க, சுவைச்சும் பாருங்க. அண்ட் அது எப்படி இருந்ததுங்கிறத எங்களுக்கும் எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வாரம் சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.